கரூருக்கு போகலை 41 பேர் வீடியோ போட்டார், இதை பண்ணார், பேசலை இதையே சொல்லிக்கிட்டு இருக்க நீங்கள் ஏன் மற்ற விஷயங்கள் எல்லாம் பேச மாட்டீங்க? அவ்வளோ பயமாக இருக்கா யாருக்கு? விஜய்க்கு. அப்படின்னு யாராவது மக்கள் சொன்னாங்களா? கிட்டத்தட்ட தாவேக்கா உட்கட்சி பூசல் போகுது, இருந்துட்டு போகுது அப்படின்னு யார் சொல்கிறா? செய்திகள் சொல்கிறாங்க, அரசியல் விமர்சனம் பேசுறாங்க. செய்திகள் 1000 சொல்றாங்க. உண்மையா? ஜெர்மனில் கொண்டு போய் முதலீடு பண்ணிட்டு வந்துட்டார் முதலமைச்சர்னு சொல்கிறாங்க. பல லட்சம் கோடிகளை கொள்ளடிச்சு வச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பேசுகிறீங்களா? நான் என்ன கேட்டேன், இவங்க 3 பேரும் உங்கள்கிட்ட வந்து குறை சொன்னாங்களா? இல்லை நீங்கள் அந்த கட்சியில் இருக்கீங்களா? ஒரு உயர்மட்ட ஒரு பொறுப்பாளராக இருக்கீங்களா? என்னோட கேள்விகள் வந்து நீங்க இந்த அளவுக்கு விமர்சனம் உள்ளாவறீங்க, யாரு பண்ண? அத பத்தி தான் நான் கேக்குறேன். நீங்க அத பத்தி வாங்கிக்கிட்டு பேச கேவலமான ஒரு பொழச்சிக்கிட்டு இருக்கிறவங்க, ஓத்துக்கு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க, திமுக போடக்கூடிய காசுக்கு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஏன் பதில் சொல்லணும்னு நான் கேட்கிறேன். வராத கம்பெனி வந்துட்டதா போய் புழுவீங்க, வராத முதலீடு வந்ததா போய் புழுவீங்க, எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோன்னுவீங்க, எல்லாத்தையும் மார்த்தட்டிப்பீங்க, நீங்கள் எல்லாத்தையும் பண்ணுவீங்க. ஆட்சியும் அதிகாரமும் இல்லாத ஒரு எளிய மகன் உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து பண்ணி தரணும், அப்படிதானே? யார் எளிய மகன்? யார்? தலைவர் தளபதி தான். தளபதி எளிய மகன். ஆமாம். என்ன உங்களை மாதிரி ஆட்சியை நடத்திக்கிட்டு விஷசாராயத்தை கொடுத்து சாவடிச்சுட்டு அவனுக்கு வீட்டில் கொண்டு போய் 10 லட்சம் பணத்தையும் கொடுத்துட்டு வர மாட்டாங்க. அது மாதிரி தெரிஞ்சுக்கங்க. தாவேக்கா தரப்பில் உயிர் இருந்தாலும் 10 லட்சம் எடுத்து போய் கொடுக்குறாங்கன்ற. நீங்கள் கள்ளச்சாராயத்துக்கு கொடுத்தீங்கல்ல, கேட்கலன்னா இன்னைக்கு சிரிச்சிருவாங்கல்ல, அதனால கொண்டு போய் கொடுக்குறீங்க. மாமல்லபுரத்தில் நடக்கக்கூடிய அதே மண்டபத்தை கூட ஆளும் கட்சி தரப்பு நேற்று காலையில் போய் உட்காந்துக்கிட்டு முன்னாள் எம்எல்ஏ ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் அங்கே இருக்கக்கூடிய நகர செயலாளரும் போய் அழுத்தம் கொடுத்தார்களா இல்லையா? அழுத்தம் கொடுத்தாங்க. எங்களுக்கு வந்து மண்டபம் தரலை, எங்களுக்கு இடம் ஒதுக்கலை, இதெல்லாம் ஒரு சாக்கா? இது குழந்த மாதிரி இல்லை. நீங்கள் அதை கேட்டீங்க, குழந்த மாதிரி இருக்கா இல்லையான்றதை பாதிக்கப்பட்ட குடும்பம் முடிவு பண்ணிக்கிட்டோம். இங்கே திருக்கு என்ன பிரச்சனை? தாவேக்கா மீது தொடர்ச்சியான விமர்சனங்கள் வருதுன்னு கேட்டது திரு தானே கேட்டாரு. ஆமா. ஏன் இதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் இந்த விமர்சனங்கள்லாம் பண்றீங்க, வேற யாரும் பண்ணல. சென்சூட் பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேக்கா ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். வணக்கம். வாழ்த்துக்கள். தாவேக்கா மேலே பல விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு, ஓஞ்ச பாடு கிடையாது. மீண்டும் 41 குடும்பங்களையும் பனையூர் வர வச்சிருக்கார், அதாவது மகாபலிபுரம் வர வைத்து பார்க்குறாரு. ஒரு துக்கம் நடந்த வீட்டில் தான் போய் பார்க்கணும், ஆனால் இங்கே ஒரு மாறுதலாக துக்கம் நடந்த வீட்டை இருக்கிற அனைவரையுமே இங்கே அவர் பார்க்க கூப்பிட்டுருக்காரு. என்ன மாறுதல்? ஏன் அந்த இது? முதல்ல ஏன் நடந்த வீட்டுக்கு போகிறதுக்கு, அந்த சம்பவத்தில் நடந்ததுக்கப்புறம் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தையும் அதனுடைய தலைவரையும் 2ஆம் கட்ட தலைவர்களையும் நிராகரிச்சுக்கிட்டு இருக்கு இந்த அரசாங்கம்ன்றதை கேள்வி கேட்க ஏன் திரு மறுக்கிறாருன்னா என்னுடைய கேள்வி. என்ன நிராகரிக்கிறாங்க? என்ன உங்களுக்கு பல இடத்துல பதிவு செஞ்சாச்சு. சரி, என்ன பாதிக்கப்பட்ட மக்களை இப்போ சந்திக்கணும் என்பது சந்திக்க விடலை, 2ஆம் கட்ட தலைவர்கள் சந்திக்கணும் என்பது சந்திக்க விடலை. அதுக்கப்புறமா வந்து இப்போ திரும்பவும் போய் தீபாவளிக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி சந்திக்கிறதுக்கு ஒரு திருமண மண்டபத்தை தயார் செய்கிறாங்க, ஒரு கல்லூரியில் எடுக்கிறாங்க. எல்லாத்தையுமே ஆளும் கட்சி தரப்பு அழுத்தத்தின் காரணமாக பின்வாங்கப்படுது. அப்போ எப்படி சந்திக்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நீங்கள் யார்கிட்ட அணுகுனீங்க? காவல்துறைக்கு யார்கிட்ட கேட்கணுமோ அவங்கள்ட்ட தான் கேட்டிருக்கு. இல்லை, அதுதான் சொல்லுங்கள். ஆமாம், அந்த இப்போ மண்டல நேயர்கள் தெரிஞ்சிருப்பாங்க இல்லையா? நீங்கள் சரகத்தோட எஸ்பியை தான் அணுக முடியும், வேறு யாரை கேட்க முடியும்? ஆனால் காவல்துறை தரப்பில் நீங்கள் தாவேக்கா தரப்பில் எந்த ஒரு கடிதமும் எங்களுக்கு கிடைக்கலன்னு தானே சொல்கிறாங்க. அதாவது அதெல்லாம் சும்மா கடந்து போகிறதுக்கான ஒரு விஷயம், புரியுதுங்களா? இங்கே போகிறாங்க, கரூர் போயிருக்கிறாங்க, கரூரில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு குடும்பத்தையும் சந்திச்சிருக்கிறாரு. எல்லா செய்திகளும் எல்லா ஊடகங்களிலும் வந்துக்கிட்டு இருக்கு. எந்த மண்டபத்தை பார்த்தாரு, எந்த கல்லூரியை பார்த்துருக்குறாங்க, அதுக்கு எப்படி திட்டமிடுறாங்கன்றது வரைக்கும் எல்லா தொலைக்காட்சிகளும் நேரடியாக காட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எந்த செய்திகள் போடாமல் இருந்தாங்க சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்களேன், நான் பார்க்கல. நீங்கள் சொல்லுங்கள், எந்தெந்த இடத்த நீங்கள் கேட்டீங்க? இல்லை நீங்கள் எந்தெந்த கரூரில் இது மாதிரியான மண்டபத்தை நாங்கள் கேட்டோம், அங்கே தர மறுத்துட்டாங்க, இல்லை அரசாங்கம் தரப்பில் வந்து அழுத்தம் வந்து அரசாங்கம் கொடுக்கல, இப்போ 4 காவல்துறை இல்லை, ஏன் இப்போ நடக்கக்கூடிய மாமல்லபுரத்தில் நடக்கக்கூடிய அதே மண்டபத்தை கூட ஆளும் கட்சி தரப்பு நேற்று காலையில் போய் உட்காந்துக்கிட்டு முன்னாள் எம்எல்ஏ ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் அங்கே இருக்கக்கூடிய நகர செயலாளரும் போய் அழுத்தம் கொடுத்தார்களா இல்லையா? என்ன அழுத்தம் கொடுத்தாங்க? எங்களுக்கு வந்து மண்டபம் தரலை, எங்களுக்கு இடம் ஒதுக்கலை, இதெல்லாம் ஒரு சாக்கா? இது குழந்த மாதிரி இல்லை. நீங்கள் அதை கேட்டீங்க, குழந்த மாதிரி இருக்கா இல்லையான்றதை பாதிக்கப்பட்ட குடும்பம் முடிவு பண்ணிக்கிட்டோம். இங்கே திருக்கு என்ன பிரச்சனை?
எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. திமுகவுக்கு என்ன பிரச்சனை? திமுகவுக்கு என்ன பிரச்சனை? திமுக தமிழகத்தில் வேற பிரச்சனைகளே இல்லையா? இந்த 41 குடும்பத்தினுடைய மரணத்தை வந்து ஒரு பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் துயர் நடந்த வீட்டுக்கு நான் போகணும்னு நினைக்கிறாரு. அது தடுக்கப்படுது. ஆனாலும் அந்த மக்களை தொடர்ச்சியாக சந்திக்கணுன்ற ஒரு முயற்சி எடுத்து சந்திக்கிறாரு. அந்த அவருடைய துக்கத்தை பகிர்ந்துக்கிறாரு. நான் உங்களோட இருக்கிறேன்னு சொல்ல போகிறாரு. இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் திரு ஜலீல் கிட்ட கேட்குற ஒரு விஷயம், வேறு எதுவும் நான் தாவேகா தரப்புலையோ இல்லை நான் திமுக தரப்புலையோ பேசலை. நான் ஒரு நெறியாளராக கேட்குறேன், ஒரு பத்திரிகையாளராக கேட்குறேன். அதாவது தாவேகா பல விமர்சனங்களை தினம் தினம் ஒரு சாதாரண ஒரு காய்ச்ச மரம் தான் கல்லடி விமர்சனத்தில் கடந்து போகல. காய்ச்சிருக்க மரம் தாங்க ஒவ்வொரு நகரும் விமர்சனக்குள்ளாகுது. ஆனால் அது உண்மையாக அது நீங்கள் பயணிக்கிற அந்த பாதையுடைய பயம், விமர்சனங்களுக்கு உங்களுடைய பயம், உங்கள் சாயம் வெளுத்து போயிடுச்சு, நாளைக்கு ஆட்சி அமைக்க முடியாது, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கருத்துக்களும் மாறிக்கிட்டு இருக்கு, கருத்து கணிப்புகளும் மாறிக்கிட்டு இருக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை மாறி கேட்ட கேள்வி கடந்து போறீங்க. இல்லை, அதுதான் வரேன். நீங்கள் கேட்டது ஒவ்வொரு நாளும் விமர்சனம் வந்துகிட்டு இருக்குன்றதுக்கு இவர்களுடைய அடிப்படையான பயம்தான் காரணம். இப்போ ஒரு வீட்டில் யார் என் வீட்டில் ஒரு துக்கம் நடந்தது, யார் விமர்சிக்கிறா? என் வீட்டில் ஒரு துக்கம் நடந்தது. சரி, என்னை வந்து தான் என்னோட உறவினர்களோ என்னோட நண்பர்களோ என்னை வந்து பார்க்கணும். நீங்கள் ஏன் வந்தீங்க இப்போ? இல்லை, நான் கேட்குறேன், நான் சொல்லுறேன் உங்களுக்கு அதனுடைய நான் சொல்கிறேன். என்னோட கேள்வியை கொஞ்சம் முழுசாக வாங்கி, நீங்கள் ஏன் என்ன கூப்பிட்டு என்னோட கேள்வியை கொஞ்சம் உள்வாங்கிங்க. இல்லைங்க, என்னோட கேள்வியை உள்வாங்கிக்கணும். உங்களுடைய கேள்வி உள் வாங்கினதுனால தான் நான் கேட்குறேன். திரு இப்போ என்ன நினைக்கிறாருன்னா, திருவை ஏன் கூப்பிட்டு ஜலீல் கேட்டாருன்னு கேட்குறீங்க, இதானே? அதானே உங்கள் கேள்வி? சொல்லுங்கள். அதானேங்க கேள்வி. ஜலீல உங்கள் வீட்டுக்கு வருவதற்கான இந்த 1000 பிரச்சனைகளையும் இடையூறுகளையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க, வரவிடலை. அதனால திரு என் மேல மதிப்பும் வதந்திகளை தாண்டிடுங்க. உங்களை யார் என்ன சொல்றா? ஒரு ஆதாரம் இருக்கணும்ல. போற போக்குல என்னோட திமுக அரசாங்கம் நாங்க கரூர் போறத வந்து தடை பண்றாங்கன்னு சொல்றீங்க. நீங்க கோர்ட்ல ஏதாவது மனு போட்டீங்களா? ஆனா அங்க திருப்பி காலதாமதம் பண்றதுக்கு அதை வச்சு நீங்க அரசியல் கடிதம் வரல. இல்ல, ஒரு கடிதம் வரல. இல்ல, காவல்துறைக்கு அந்த கரூர் மாவட்ட எஸ்பிக்கோ டிஎஸ்பிக்கோ தகவல் தெரிவிச்சிங்களா? எனக்கு அனுமதி கேட்டீங்களா? எல்லாமே ஒரு தகவலும் இல்ல, ஒரு கடிதமும் கொடுக்கல. கொடுக்காதையே தாவேகா தரப்புல நாங்க அங்க கேட்டோம், நாங்க இங்க கேட்டோம் அப்படின்னா இது ஏற்கத்தக்கதா இருக்கா? மக்கள் பார்த்து அரசியலை மக்கள் பார்த்து எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துக்காக தனியாக உளவுத்துறையை சார்ந்த அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க, சரிங்களா? அந்த அதிகாரிகள் வரைக்கும் அன்னைக்கு அந்த தேர்வு செய்யப்பட்ட மண்டபத்தில் இருந்திருக்காங்க. போதுமா? தாவேகா தரப்புல இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸை நியமிச்சிருக்கீங்க. அதான் கேள்வியே மடைமாற்றம் தான் திமுகவுடைய வேலை. திருவும் இப்போ அதான் பண்ணுறது தான் எனக்கு வருத்தமாக இருக்கு. நான் திமுக ஆதரவாளர் கிடையாது, கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க. நான் என்ன சொன்னேன்? உளவுத்துறைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் தாவேகா வச்சிருக்குதான்னு கேட்டால் என்ன சொல்ல முடியும்? இல்லைங்க, அரசாங்கம் உளவுத்துறை வச்சிருக்கு. அரசாங்கத்தை தான் சொல்றேன். அவங்களுக்கு தான் பதில் தருவாங்க. ஆமா, உங்களுக்கு எத்தனை பதில் கொடுப்பாங்களா? பார்க்காத தகவலுக்கு நீங்கள் எப்படி அங்கே போனீங்க? மண்டபம் ஒரு மண்டபத்தை தேர்வு செய்கிறாங்க. அந்த மண்டபத்தை தேர்வு செய்ய இடத்துல அதுக்கான முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது, வேலைகள் நடக்குது. அங்கே உளவுத்துறையும் இருக்குது, காவல்துறையும் இருக்குது. வேற இன்னும் என்ன பதில் வேணும்? உங்களுடைய பொய்யையும் புரட்டையும் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி திறமையும் இல்லாத ஆட்சி திறமையும் மறைப்பதற்காக இதை தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. வேற என்ன விமர்சனமாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சரி, இப்போ 41 ஒரு மாதம் இணையோட சரியாக 30 நாட்கள் தொடர்ச்சியாக கரூருக்கு போகலை 41 பேர் வீடியோ போட்டார், இதை பண்ணார், பேசலை இதையே சொல்லிக்கிட்டு இருக்க நீங்கள் ஏன் மற்ற விஷயங்களெல்லாம் பேச மாட்டீங்க? உங்களுடைய ஊழலை ஒருத்தர் தனியாக ஒரு பட்டியலிட்டுக்கிட்டே வராரு, போராட்டம் பண்ணுறாரு, கைது செய்கிறாரு, அதெல்லாம் திரு ஏன் பேச மறுக்கிறாரு? உங்களுடைய ஆட்சி இப்படி மானக்கேடான ஆட்சின்னு இன்னைக்கு சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்குது, இதை ஏன் பேச மறுக்கிறீங்க? நீங்கள் என்னோட சேனலை பார்க்கலன்னு நினைக்கிறேன். திமுக தவறுகளோ அதெல்லாம் நாங்கள் சுட்டி காட்டி கேட்டுட்டு தான் இருக்கோம். நான் என்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வியை தான் பேச முடியும். நீங்கள் உங்களுடைய சேனலை வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு முறையும் ஒரு 10 மணி நேரத்துக்கு நீங்கள் 20 வீடியோ போடுறீங்கன்னா அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. என்கிட்ட என்ன கேள்விகள் வைக்கப்படுது, நான் அதை தான் உங்கள்கிட்ட கேட்க முடியும். மழை வெள்ளம் இன்னைக்கு புதுசாக ஆட்சி அமைச்சு இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு மழையை சந்திக்கிறீங்க. இந்த 4.5 வருஷம் உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை. 5000 கோடியை கொண்டு போய் இப்போ சாக்கடையில் போட்டிங்களா, கடலில் போட்டிங்களா? ஏன் நீங்கள் போகணும்? இன்னும் இந்த ஜென்ரேட்டரையும் டிராக்டரையும் பம்பு செட்டை நம்பி தான் நீங்கள் ஆட்சி உள்ளாட்சித்துறையை வச்சுருக்கீங்க. வெக்கமா இல்லை இதுக்கு சொல்கிறதுக்கு? உங்களுக்கு இதுக்கு ஒரு ஆட்சி அதிகாரி, துணை முதல்வர், கலெக்டரு, இத்தனை அதிகாரிகள், உள்ளாட்சித்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர், காமெடியாக இல்லை இதெல்லாம்?
எனக்கு காமெடியாக தான் இருக்குது. இன்னும் நீங்கள் போய் நின்றுக்கிட்டு தண்ணியில் நின்றுக்கிட்டு தண்ணி நிற்கிது, தண்ணி மக்கள் சொல்லணும் அது தண்ணி நிற்கிது. நீங்கள் சொன்னால் சிரிக்கிறாங்கல்ல. இன்றைக்கி 4.5 வருஷத்தில் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டீங்களா? இன்னும் எப்படி 98% வேலைகள் முடிச்சிட்டிங்களா? இன்னும் 2% தான் நிற்கிது. இப்போ எத்தனாயிரம் கோடி கேட்க போகிறீங்க மத்திய அரசுக்கிட்ட? பிரிகேட்டுக்கிட்ட 2000 கோடி சதுப்பு நிலத்தை பிடுங்கி வச்சிருக்கிறான்னு இன்றைக்கி. இப்போ என்னோடது தான் சொல்லிட்டு எப்படி சதுப்பு நிலத்தின் பேரில் அவங்க பேரில் பட்டா மாறிடுச்சுன்னு கேட்குறாரு அரப்பர் ஜெயராமன். கேளுங்க, பதில் சொல்லுங்கள். ராம்சார் நிலமாக அறிவிக்கப்பட்ட பகுதியில் இப்போ இவ்வளோ பெரிய ஒரு பில்டிங்கை கட்ட போகிறீங்க. ஒரு ரியல் எஸ்டேட்டுக்காரன் பில்டிங்கு கட்டுறான், விற்க போகிறான். அதை நீங்கள் வந்து சென்னை வர்த்தக மையத்தில் நடத்தின போன ஆண்டு நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் எங்களுக்கு 2000 கோடி வந்திருக்குன்னு சொல்லி பொய் மூட்டையை புழுகியிருக்கீங்களே, இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்களா? ரேஷனில் இப்போ ஊழல்னு சொல்லி பேசுகிறாரு, கேளுங்க. தினமும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அதை பார்க்குறது இல்லையா? திருன்னு தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. நான் திமுக தரப்பில் பேசுறதுக்கு நான் இன்னொரு நாள் உங்களுக்கு அவகாசம் தரேன், நீங்க பேசுங்க. இல்ல நான் திமுக இல்ல சொல்றேன். நீங்க கேட்டீங்கல்ல, இல்ல இதுக்கு பதில் சொல்லிறேன். ஏன் பேசுறேன்றத தவறுகள் செஞ்சிருக்காங்க, எவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்க, ஏன் பேசுறேன்றத தனி விவாதமா ஏன் பேசுறேன்றத சொல்லணுமா இல்லையா? அந்த கடமை இருக்கு எனக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. நான் அதுக்கு தான் உங்களுக்கு இவ்வளவு நேரம் பேச அலோவ் பண்ணேன். அதுதான் சொல்றேன். நான் கொடுத்த நேரம் கொடுத்தேன், நீங்க சொல்றீங்க அதுக்கான நேரம். எதுக்காக பேசுறேன் இவ்வளவு நேரம்? தாவேகா மீது தொடர்ச்சியான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. சரி, தாவேகா மீது தொடர்ச்சியான விமர்சனங்கள் வருதுன்னு கேட்டது திரு தானே கேட்டாரு. ஆமா. ஏன் இதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் இந்த விமர்சனங்கள்லாம் பண்ணுறீங்க? வேறு யாரும் பண்ணலை. 41 பேர் வந்துட்டாங்க அழகா, அத்தனை குடும்பமும் வந்துருச்சு. இன்னும் பல குடும்பங்கள் வெளியே காத்துட்டு இருக்காங்க. எந்த பல குடும்பம்? இப்போதான் நான் செய்தி. பல குடும்பமா? யார் யார் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட அடிப்பட்டவங்க நிறைய பேர், கிட்டத்தட்ட 17 பேர் வெளியே நிற்கிறாங்க. இங்கே பாருங்க, ஒரே ஒரு செய்தியை பார்த்து வந்து உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன். அவர்களுக்கான ஆதாரங்கள் இருந்தால் எல்லாத்தையுமே அவங்க கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இல்லை மாவட்ட செயலாளர், அதாவது உங்கள் தாவேகா தரப்பில் ஆதரவாளர் இருப்பாங்க இல்லையா கரூரில், அவங்களெல்லாம் போய் நாடி இருக்காங்க. சில பேருக்கு தகவலே போல, சில பேருக்கு தகவல் மறைக்கப்பட்டிருக்கு. நீங்களே சொல்கிறீங்க மறைக்கப்பட்டிருக்குன்னு. அதாவது மறைக்கப்பட்ட தாவேகா தரப்பில் இல்லை, இது அரசாங்கம் வந்து தாவேகாவில் வந்து விஜய் வராராம், உங்களுக்கெல்லாம் ஆதரவு சொல்ல போகிறாராம், மகாபலிபுரத்துக்கு. இப்போ இவங்க எல்லாரும் அரசு வந்து சொல்ல கேட்காது இல்லையா? நீங்கள் தானே சொல்லியிருக்கணும். நான் அதுதான் சொல்கிறேன், மறைக்கப்பட்டிருக்குன்றது நீங்கள் யார் மறைச்சிட்டாங்கன்னு சொல்கிறீங்க? தாவேகா தரப்பில் எந்த இதுவுமே இல்லை. எல்லாத்தையுமே வாங்கன்னு கூப்பிட்டு தேடி போய் உதவி செய்யக்கூடிய கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். இல்லை, நிறைய பேர் விட்டு வந்திருக்காங்கன்னா அதுக்கான பரிசீலனைகள் எடுப்பாங்க. செய்திகளை பார்த்துட்டு தான் இப்போ அதுதான் சொல்கிறேன். அந்த மாவட்ட செயலாளர் இருப்பார் அங்கே, புரியுதுங்களா? அங்கே முதற்கட்ட தலைவர்கள் இருப்பாங்க. ஐஆர்எஸ் அருண் அவர்கள் அந்த பொறுப்பில் அதை எடுத்து எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏதேனும் தவற விட்டுருந்தால் மற்றதெல்லாம் சரி விஷயத்தை கொடுப்பாங்க, விஷயத்துக்கு வரும். இதெல்லாம் நடப்பது இயல்பு தான், விஷயத்துக்கு வரும். ஏன் விஜய் வந்து கரூருக்கு போய் பார்க்கலன்ற கேள்விக்கு வந்து அரசு தரப்பில், காவல்துறை தரப்பில் உங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி பனையூர், அதாவது மகாபலிபுரம் 4 பாயிண்ட்ஸ் வர வச்சு நீங்கள் ஆறுதல் சொல்கிறீங்க. ஏன் வந்து விஜய் வந்து அந்த அளவுக்கு, அதாவது அவரால் வெளியே வர முடியலையா? அவ்வளோ பயமாக இருக்கா யாருக்கு? விஜய்க்கு. திரும்பவும் சொல்கிறோம், எந்த விதமான ஒரு அசம்பாவிதங்களும் நடந்துடக்கூடாது. எதுவுமே ரியாக்ட் இன்றைக்கி கோர்ட்டு சொல்லியிருக்கு, ஒரு நாளைக்கு முன்னாடி அனுமதி கொடுக்கக்கூடாது, முன்கூட்டியே அனுமதி தரணும், கட்டுப்பாடுகள் எல்லா கட்சிக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்போ இங்கே எப்படி இருக்குது நீதி? ஒவ்வொன்றத்துக்கும் தேடி ஓடி போய் வாங்க வேண்டியதாக இருக்குது. அதையும் நீங்கள் ரிட்டர்னில் தரமாட்டீங்க. ஏன்னா பல கட்ட போராட்டங்களை நான் நடத்தியிருக்கேன். இது சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் என்னுடைய ரெக்கார்டே தனியாக இருக்குது, எத்தனை போராட்டங்கள் நடத்தியிருக்கேன்னு. புரியுதுங்களா? சாயந்தரம் நாளைக்கு நடத்த போகிறதுக்கு இன்றைக்கி சாயந்தரம் 7 மணிக்கு உங்களுக்கு அனுமதி தரோன்னு சொல்லுவாங்க. எந்த எழுத்துக்களும் ஆதாரப்பூர்வமாக தரமாட்டீங்க, ஆனால் எங்கள்கிட்ட எழுதி வாங்கிப்பீங்க. இதை தானே நீங்கள் நடைமுறையில் வச்சுருக்கீங்க. மாற்றுங்க உங்கள் சிஸ்டத்தை. சிஸ்டம் சரியில்லைன்னு வந்தவரெல்லாம் போயிட்டார். அரசாங்க சிஸ்டத்தை. ஆமாம், வேற யார்? உங்கள் சிஸ்டத்தை மாற்றினீங்கன்னா வீடியோ போட முடியாதுங்க. எங்கள் சிஸ்டத்தைன்றீங்களே. இல்லை, உங்கள் சிஸ்டத்தை மாற்றினீங்கன்னா வீடியோ எப்படி போடுவீங்க? தாவேகா தரப்பில் உயிரிழந்தவங்க, அதாவது 41 குடும்பம் இருக்கு இல்லையா, கரெக்ட் தானே? சொல்லுங்கள், சொல்லுங்க. இல்லை, ஏதாவது மறுப்பு தெரிவிப்பீங்க, அதனால கேட்டேன். நான் ஏன் மறுப்பு தெரிவிக்கணும், சொல்லுங்கள். அந்த நிகழ்வில் உயிரிழந்தவங்களுக்கு வந்து சில பேர் நீங்கள் வந்து மிரட்டி இருக்காங்க. 20 லட்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் தலைவரை பற்றி எதுவும் பேசக்கூடாது, அமைதி காக்கணும் அப்படின்னு யாராவது மக்கள் சொன்னாங்களா? இல்லை, எங்களுக்கு வந்த செய்தியை கேட்குறோம். அதான் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் மறுக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் கொஞ்சம் முன்னாடி கேட்டிங்களா ஆதாரம் கொடுங்கன்னு. அதாவது ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை பேசணும்.
அது போகக்கூடாதுன்னு மிரட்டினதுக்கு மிரட்டி இருக்கிறாங்க, நிறைய போகக்கூடாதுன்ற அழுத்தம் கொடுக்குறாங்க, இந்த இடத்துக்கு வரக்கூடாது, மண்டபம் கொடுக்கக்கூடாதுன்றதுக்கு அழுத்தங்கள் கொடுக்கக்கூடாதுன்றது வரைக்கும் சொல்கிறேன். இப்போ நடக்கக்கூடிய மண்டபத்தில் வரைக்கும் அழுத்தங்கள் எதனால் இந்த கேள்வி நான் உங்களுக்கு முன் வச்சுன்னா, ஒரு மகனை இழந்த தந்தை அவர் பேட்டி கொடுக்குறாரு. என்னோட மனைவிக்கு வந்து கண் பார்வை இல்லை, கிட்டத்தட்ட 15 வருஷமாக கண் பார்வை இல்லை, நான் பஸ்ஸில் நான் வரேன் அப்படின்றேன், இல்லை நீங்கள் வேண்டாம் அப்படின்ட்டு என்னை நிராகரிச்சுட்டு என் மனைவியை கூட்டிட்டு போகிறாங்க, என்ன ஏற்ற விடலை பஸ்ஸில். இன்னைக்கு அவர் வந்திருக்காரு. இன்னைக்கு 2 பேரும் 15 ஆண்டுகளாக பிரிந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இல்லை, எல்லா ஒரே குடும்பமாக இருக்கு. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க சொல்கிறது தான், அவங்க மனைவி சொல்கிறது தான், அவங்க மனைவியினுடைய அக்கௌண்ட்டில் தான், வங்கி கணக்கு எண்ணில் தான் காசை வர வச்சுருக்கிறாங்க, அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, வரணும்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க, இதற்காக தான் வரீங்க. அம்மா அப்பா 2 பேரும் தானே இங்கே கூட்டிட்டு போயிருக்கணும். அதுதான் நான் சொல்கிறேங்க, நீங்கள் குடும்பமாக இல்லை, நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க. இல்லை, ஒன்றா தான் இருக்காங்களா? ஒன்றா தான் இருக்காங்கன்னு அவங்க மனைவி சொல்லட்டு நீங்களும் நானும் சொல்லிட முடியுமா? கணவனும் மனைவியும் ஒன்றா இருக்கிறோன்னு அந்த கணவனும் மனைவியும் சொல்லணும். அவங்க மனைவியினுடைய வங்கி கணக்கில் தான் பணம் வரவு வச்சுருக்குது. கணவரும் அவங்க 15 ஆண்டுகள் தனித்தனியாக இருக்கிறதாக தான் தகவல் சொல்லப்படுது. அதே தகவலை தான் நானும் சொல்கிறேன். புரியுதுங்களா? ஒருத்தரை நிராகரித்து ஒரு குடும்பத்தில் 6 பேர் 7 பேர்லாம் வந்திருக்காங்க. ஏன் அவரை நிராகரிக்கணுன்ற எண்ணம் என்ன இருக்குது? இல்லை, விஜய் மீது விமர்சனங்களை வைக்கிறவங்களே நீங்கள் வண்டியில் ஏற்றலையோ? யாருக்கு அப்படி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. புரியுதுங்களா? அப்படி வர வேண்டிய இப்போ யாரும் இங்கெல்லாம் வரல, விமர்சனம் பண்ணக்கூடியவர்கள் யாரும் வரல. இன்னொரு விஷயம், அவர்கள் கணக்கில் எல்லாத்துக்குமே பணங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டுருச்சு. அந்த இங்கே வந்து விமர்சனம் பண்ண வேண்டியதுக்கு எந்த வேலையுமே கிடையாது. குடும்பம் நிராகரிச்சிருங்க இல்லையா? எங்கே? அதாவது சந்திரா அந்த மனைவி இழந்த கணவன், அவர் மனைவி இழந்தாங்க இல்லையா, அந்த அவரையும் இன்னொரு குழந்தை இருந்த ஒரு தாயும் 20 லட்சம் கொடுக்காம நிராகரிச்சிங்க இல்லையா? யார்? அதான் வார்த்தை வந்து திருவனுடைய வாயிலிருந்து எப்படி வருதுன்னா, திமுகவனுடைய வார்த்தையாக தான் வந்துகிட்டு இருக்கு. நிராகரிக்கலை யாரும். அவங்க 2 அதாவது வங்கியில் காசே இல்லாமல் செக்கை எழுதி யாருக்கும் கிழிச்சு கொடுக்கல. புரியுதுங்களா? நிராகரிச்சாங்கன்றதை எந்த விதத்தில் நீங்கள் பதிவு செய்கிறீங்க, அதை சொல்லுங்கள். அவங்க யார்? 2 பேருமே ஸ்டேட்மெண்ட் அவங்க அக்கௌண்ட்டில் அப்போ வரைக்கும் கிரெடிட் ஆகலை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கிரெடிட் ஆகிருக்கு. இதை நிராகரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? மற்ற எல்லாருமே வந்து பார்த்து கிரெடிட் வாங்கிட்டாங்களா? இப்போ அவங்க வந்திருக்காங்களா? அவங்கள கூப்பிட்டுருக்கீங்களா? எல்லாருமே வந்திருக்கிறாங்க. ஒரு 4 குடும்பங்கள் மட்டும் அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, 30வது நாள் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒரு சம்பிரதாயத்துக்காக பண்ணலை, அடுத்தது சந்திப்பாங்கன்னு சொல்லியிருக்கு, வருவோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதை ஏற்றுக்கிட்டாங்க. மற்ற குடும்பத்தார் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட தாவேக்கா உட்கட்சி பூசல் போகுது, இருந்துட்டு போகுது. ஆதவர்ஜினாவுக்கும் புசியானந்துக்கும் நிர்மலுக்கும் அவருக்கும் 3 பேருக்கும் வெவ்வேறு கருத்தாக வந்து சொன்னாங்களா? 3 பேரும் யார் வழி நடத்தணும் விஜய்னு அங்கே சண்டை நடக்குது, சலசலப்பு இருக்குது. அதுதான் இது 3 விஜய் வந்து இந்த 30 நாள் ஏன் தாமதமாச்சுன்னா இதுதான் அப்படின்னு யார் சொல்கிறா? செய்திகள் சொல்கிறாங்க, அரசியல் விமர்சனம் பேசுகிறாங்க, செய்திகள் 1000 சொல்கிறாங்க. உண்மையா? ஜெர்மனியில் கொண்டு போய் முதலீடு பண்ணிட்டு வந்துட்டார் முதலமைச்சர்னு சொல்கிறாங்க. பல லட்சம் கோடிகளை கொள்ளடிச்சு வச்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. மத்திய அரசாங்கத்தினுடைய ஒன்றிய அரசனுடைய காலில் இப்போ சாஷ்டாங்கமாக விழுந்துட்டதா சொல்கிறாங்க. இதெல்லாம் பேசுகிறீங்களா? இங்கேருந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போன முதலமைச்சர் மோடியினுடைய ஆட்சி பொற்கால ஆட்சின்னு பேசிட்டு வந்திருக்கிறார். கேட்ட கேள்விகளுக்கு எழுதி வச்ச பதில்களை பேசிட்டு வர்றாரு. இதெல்லாம் பேசுவோமா? நான் என்ன கேட்டேன், இவங்க 3 பேரும் உங்கள்கிட்ட வந்து குறை சொன்னாங்களா? இல்லை நீங்கள் அந்த கட்சியில் இருக்கீங்களா? ஒரு உயர்மட்ட ஒரு பொறுப்பாளராக இருக்கீங்களா? ஐயோ, அந்த தாவேக்கால பக்கமே போல நான். தாவேக்கா வச்சு பேட்டி எடுத்து போட்டு அதனுடைய வருமானம் வேணும், அதனுடைய பிரபலம் வேணும், தாவேக்கா சார்ந்து விஷயங்களை பேசி தன்னுடைய நெறியாளராக நீங்கள் நல்ல ஒரு கேள்வி கேட்டேன்னு திமுக விட்ட குட் புக்கில் நீங்கள் இடம் பெற்றணும். ஐயோ, திமுக குட் புக்கில் இடம் பெற்று நான் என்னங்க பண்ண போகிறேன்? அப்புறம் வேற திமுகனா ஓகேவா? என்னோட ஆடியன்ஸுக்கு திமுக அண்ணா திமுக பாஜக ஒரு பொறுப்பு வாங்கி கொடுத்துட்டா ஓகேவா? இல்ல போலீங்க, நீங்க என்ன டார்கெட் பண்ணாதீங்க. நான் வந்து விஜய் நீங்க என்ன விஜயோட அரசியல் பயணத்தை பேசுறேங்க. நீங்க விஜயோட அரசியல் பயணத்தை ஏன் இப்படி பயணிக்கிறாரு, என்ன சொல்ல விமர்சனங்கள் பல கேள்விகள் வருது. நீங்க என்ன விஜய் ஏன் அந்த சூழல்ல பயணிக்கிறாருன்னா கேக்குறேன். நீங்க இப்ப என்ன பதில் சொல்லிருக்கீங்கன்னா, நான் அரசியல்வாதி இல்லைங்க, எனக்கு அரசியல் நோக்கம் அல்ல, நான் ஒரு நெறியாளர் பத்திரிகையாளர்னா சொல்லிருக்கேன். தாவேக்கா வேணானா இப்ப திமுக அண்ணா திமுக எல்லாம் ஓகே. முதல்ல சொல்லிட்டேன், நான் ஒரு நெறியாளருங்க, நான் எந்த அரசியல் சார்பும் 2008 இருந்தே பத்திரிகையாளர்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். பல பத்திரிகையாளர்களோட நெருங்கிய தொடர்புலையும் இருந்துகிட்டு இருக்கிறேன். பத்திரிகையாளர்களுடைய பல கேள்விகளையும் எதிர்கொண்டிருக்கிறேன். புரியுதுங்களா? அதனால ஒருத்தருடைய மனநிலை என்னன்றது தெரியும்.
இங்கே இந்த மண்ணையும் மக்களையும் மாற்ற போகிறது, மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக வரப்போகிறது தமிழக வெற்றிக் கழகம் தான். உங்களுக்கும் சேர்த்து அவர் தான் முதல்வராக வரப்போறார். நான் வரவேற்கிறேன். உங்களுக்கும் சேர்த்து அவர் தான் முதல்வராக வரப்போறார். கண்டிப்பா வந்தா நான் வரவேற்கிறேன். அதில் மாற்று கருத்து இல்லை. என்னோட கேள்விகள் வந்து நீங்க இந்த அளவுக்கு விமர்சனம் உள்ளாவீங்க, யாரு பண்ண அதை பத்தி தான் நான் கேட்கிறேன். நீங்க காசை வாங்கிக்கிட்டு பேச, நான் அதை பத்தி கேட்டா காசை வாங்கிக்கிட்டு பேசக்கூடிய கேவலமான ஒரு பொழைச்சிக்கிட்டு இருக்கிறவங்க, மாறுதட் சோத்துக்கு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க, திமுக போடக்கூடிய காசுக்கு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஏன் பதில் சொல்லணும்னு நான் கேட்கிறேன். இங்க அந்த விமர்சனம் நீங்க தானேங்க ஆதரவாளர், தாவேக்காவோட ஆதரவாளர் இல்ல தாவேக்கா தரப்புல தானே அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லணும். மக்கள் ஒரு குழப்பத்துல இருக்காங்க, எந்த குழப்பமும் மக்களை தெளிவுபடுத்தணும் இல்லையா? அந்த கடமை உங்களுக்கு தானே இருக்கு. எந்த குழப்பமும் இல்லை. உதயநிதி ரீட்வீட் ஒன்று போட்டார்ல, அதெல்லாம் பாக்குறீங்க நீங்க? இல்ல பாத்தீங்களா? அதெல்லாம் பாக்குறீங்க நீங்க பாத்தீங்களா? இல்ல நாங்க பாக்குறது இருக்கு. செய்திகள் வரைக்கும் நீங்களும் அதெல்லாம் பாக்குறீங்களான்னு நான் என்ன கேக்குறேன்னா, எனக்கு அந்த பழக்கம் இல்ல. சரி, யாருடைய ஸ்டேட்டஸையும் நான் போய் பார்க்க மாட்டேன், யாருடைய எக்ஸ் தளத்தையும் போய் பார்க்க மாட்டேன். அப்ப செய்திகளை தகவல் நான் பார்த்துட்டு இருக்கேன், செய்திகளை பார்க்கறேன்னு சொல்லி. இது போலதாங்க நாங்களும் பாத்தீங்களான்னு கேக்குறேன். நாங்களும் செய்தி கேட்டு உங்களை நாங்க கேள்வி கேட்கிறோம். இல்ல ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? செய்தியை பாத்தீங்களான்னு நீங்க என்ன சொம்பான்னு கேக்குறீங்க? இல்ல அது நான் சொம்பான்னு நான் கேட்கலையே, அந்த வார்த்தையை நான் நீங்க இவ்வளவு நாள் பேசுனது இல்ல. நான் இப்ப நீங்க உங்களுடைய உதயநிதி தனிப்பட்ட மனுஷன், அது தனிப்பட்ட கருத்து. தனிப்பட்ட மனிதனா அவரு? நம்ம சிஎம் தாங்க, டெப்டி சிஎம்ங்க. நான் அது ஏத்துக்கல. அவர் தனிப்பட்ட விஷயத்தை நம்ம ஏன் உள்ள போனோம்? செய்தியில வந்ததை கேட்குறேன்னா தனிப்பட்ட விஷயத்தை பேச, நான் அவர் தனிப்பட்ட வாழ்க்கையை கிருத்திகா உதயநிதியை பற்றியோ இல்லை அவருக்கு அதுக்கு பின்னாடி நடந்த அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை பற்றி நாங்கள் விஜய் என்ற தனி இல்லைங்க, விஜய் என்ற தனி மனுஷனை பற்றி நாங்கள் கேள்வி கேட்குறோமா? இல்லைங்க, நான் இல்லை விஜய் என்ற தனி மனுஷன் யாரு கேள்வி கேட்க, அவர் யாரு, விஜய் யார் கூட போறாரு, விஜய் யார் கூட பழகுறாரு கேள்வி, ஆதாரங்கள் இருந்தா சொல்லு. இல்லை கேள்வி கேட்கலைங்க, நாங்க பழகுறதா தனிப்பட்ட கருத்துங்க, தனிப்பட்ட உரிமை. அது எப்பவும் நான் என்ன சொல்றேன்றதை புரிஞ்சிக்கல. சொல்லுங்க. ஒரு மக்களுக்காக ஒரு துணை முதல்வராக இருக்கக்கூடியவர், உங்களை பத்தி ஒரு செய்தி வந்துச்சு, நீங்க பாத்தீங்களான்னா? நான் பார்த்தேங்க. பாத்தீங்களா? அதை பத்தி அதுக்கான செய்தியும் போட்டேன் என்னோட ஊடகத்துல. அதுக்கான செய்தியும் நான் போட்டேன். என்னென்ன தெரியாம போட்டாருன்னா தெரியும், அதை பத்தி பேசணுங்க. நீங்க பாருங்க, சேனல்ல போய் பாருங்க, அதை பத்தி பேசுறேன். நீங்க அதை பார்க்கறதுன்னா நான் என்ன பண்றேன்? சரி, ரைட், ஓகே. இப்போ நீங்கள் மொபைலில் பார்க்குறீங்க, நான் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க, நீங்கள் இன்ஸ்டா வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வச்சுருக்கீங்களா இல்லையா? இருக்கு. இப்போ பார்த்துட்டே இருக்கீங்க, நம்மள அறியாமல் லைக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? நம்ம அறியாமல் ஏதாவது ஒன்று டச் ஆகும் பார்க்குறீங்களா? தெரியுமா தெரியாதா? சரி, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்லைங்க, நான் கேட்ட கேள்வினா தெரியுமா தெரியாதா? இது மாதிரி ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் உங்கள் ஆயிருக்குமா இல்லையா? இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன், ஆயிருக்கு. இதுதான் அந்த தரப்பில் சொல்கிறாங்க. ஸோ அந்த தரப்பில் தவறுகள் எதுவும் இருந்திருக்கு, அதை உடனே, அதாவது அந்த போஸ்ட் அப்படியே வச்சுருந்தா பரவாயில்ல, உடனடியாக தெரிஞ்சு அதை டெலீட் பண்ணியிருக்காரு. இல்லை, நான் அதை கேட்கல. அந்த மாதிரியெல்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடியவர் இன்னைக்கு இப்போ துணை முதல் அமைச்சராகி ஒவ்வொரு மழைக்கும் வந்து சென்னையில் மழை வெள்ளம் நிற்காதுன்னு சொல்லிட்டு தண்ணியில் நிற்கிற ஃபோட்டோவையாக தானே போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. வார் ரூமில் தானே போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் கட்டின காசெல்லாம் இப்போ எல்லா இடத்துலையும் தான் காவா கட்டிட்டீங்களே. வீட்டில் படுத்துல தூங்கிக்கிட்டு இருக்கணும். வந்து செஞ்சுக்கிட்டு இருந்த தூய்மை பணியாளர்கள்லாம் மொத்தமாக அடக்கி ஒடிக்கி அடித்து நகர்த்தி கொண்டு போய் ஓரமாக போட்டுட்டீங்க. போ, உனக்கு சம்பளமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போது சாப்பாடு காலை உணவு திட்டம் போட்டேன், இப்போ 3 வேளையும் உணவு திட்டம் போட்டேன். இப்போ தான் வயிறு அவங்களுக்கு இருக்குன்றதே உங்களுக்கு தெரியுது. அப்படி தானே? அவங்களுக்கு வாயும் வயிறும் இருக்குன்றதே உங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு சமூக நீதிக்கு. ரொம்ப வியப்பாக இருக்குது. கம்யூனிசம் தானே பாதி, நீங்கள் இப்போ பாதி கம்யூனிஸ்ட்டு தானே நீங்கள்? சொல்லுங்க. நான் ஏதாவது சொன்னால் நீங்கள் நடுவில் பேசிடுறீங்க. ஆமாம், இல்லை சொல்லுங்க. முடியுங்க. பாதி கம்யூனிஸ்ட் வேற, நீங்கள் தொழிலாளர்கள் பக்கம் நிற்பீங்க, தடியடி நடத்தி அடித்து ஓட விடுவீங்க. இதுதான் சிரிச்சிட போகிறாங்க நாளைக்கு. சென்சூட்டு நேயர்கள் மொத்த பேரும் சிரிச்சிருவோம். விஜய் களத்தில் இறங்கி வேலை பண்ணி செய்கிறாருல்ல. யாருக்கு? விஜய் எல்லா இடத்துலையும் நிற்கிறாரு. எல்லா இடத்துலையும் நிற்கிறாரு. எங்கே இப்போ அவர் தானே முதலமைச்சர். ஒரு ஃபோட்டோ கேட்டுங்க, நீங்கள் முதலமைச்சர் தண்ணியில் நின்று இங்கே தண்ணியே நிற்காதுன்னு ஃபோட்டோ வருது அப்படின்றீங்க. எல்லா இடத்துக்கும் போறாரு, கேட்க முன்னாடி சிந்திக்கவே மாட்டாரா? எல்லா இடத்துக்கும் போறாரு, இல்ல போட்டோ போடுறாரு, தண்ணி வராது, பாத்துக்கலாம். இத கேட்க முன்னாடி விஜயோட ஒரு போட்டோ போடுங்க, மக்கள் களத்துல இறங்கி விஜய் வேலை செஞ்சு ஆட்சி உங்கள்கிட்ட கொடுத்துறணும். ஏங்க நீங்க தான் கொள்ளையே நீங்க அடிச்சிருவீங்க. வராத கம்பெனி வந்து அதிகாரத்துக்கே வரல, இந்த அளவுக்கு நீங்க ஒரு மாற்றம் பண்ண வராத கம்பெனி வந்துட்டதா போய் புழுவீங்க, வராத முதலீடு வந்ததா போய் புழுவீங்க, எல்லாத்தையும் நாங்க செஞ்சு முடிச்சிட்டோன்னுவீங்க, எல்லாத்தையும் மார்த்தட்டிப்பீங்க, நீங்க எல்லாத்தையும் பண்ணுவீங்க. ஆட்சியும் அதிகாரமும் இல்லாத ஒரு எளிய மகன் உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து பண்ணி தரணும்.
அப்படிதானே? யார் எளிய மகன்? உங்களுக்கு இல்லை யார் எளிய மகன்? யார்? தலைவர் தளபதி தான். தளபதி எளிய மகன். ஆமாம். என்ன கேட்டுக்கணும் தளபதி எளிய மகன். ஆமாம். இல்லையா பின்ன? இல்லைங்க, அதுதான் எளிய மகன் சொல்லுங்க. உங்களை மாதிரி நாடக அரசியல் பண்ணுறது அவருடைய வேலை இல்லை. புரியுதுங்களா? மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கிறார். மக்கள் வந்து நிற்கணும்னு நினைக்கிறார். மக்களுக்காக நம்ம வந்து நிற்கணும்னு நினச்சி வந்திருக்கக்கூடியவர். தன்னுடைய கேரியரை தூக்கி உதறி தள்ளிட்டு வந்திருக்கிறார். அதுதான் எளிய மகன் சொல்கிறேன். உங்களுடைய இந்த வேதனையில் நான் பங்கெடுத்துப்பேன். இந்த மாதிரி நிகழ்வுகள் நகர கூப்பிட்டோ உட்காந்தோ வீட்டுக்கு போயோ உங்களை மாதிரி ஆட்சியை நடத்திக்கிட்டு விவசாயத்தை கொடுத்து சாவடிச்சுட்டு அவனுக்கு வீட்டில் கொண்டு போய் 10 லட்சம் பணத்தையும் கொடுத்துட்டு வர மாட்டாங்க. அது மாதிரி தெரிஞ்சுக்கங்க. தாவேகா தரப்பில் உயிர் இருந்தாலும் 10 லட்சம் எடுத்து போய் கொடுக்குறாங்கன்றேன். நீங்கள் கள்ளச்சாராயத்துக்கு கொடுத்தீங்கல்ல, அன்னைக்கு கேட்கலன்னா இன்றைக்கி சிரிச்சிருவாங்கல்ல, அதனால கொண்டு போய் கொடுக்குறீங்க. தாவேகா தரப்பு அதுதான் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தினுடைய இது வருதுன்னு தானே ட்ரௌசரில் ஒன்றுக்கு போய்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை ஓய்வு பெற்ற நீதிபதி விசாரிக்கணுன்றதானே கோரிக்கை. இன்றைக்கி அதுதான் ஏற்றுக்குச்சு இல்லை? அதனால தான் இன்றைக்கி ஒன்றுக்கு போய்கிட்டு இருக்கிறீங்க. ஏன் உங்களுக்கு இவ்வளோ பயம் பதட்டம் அரசாங்கத்துக்கு? யாருக்கு? ஆமாம், அப்படியே பதறீங்களே பிபி வந்த மாதிரி. ஏன்? முடிவு கட்டக்கூடிய நாட்கள் வந்துருச்சு, எண்ணிக்கிட்டுருங்க. புரியுதுங்களா? நீங்கள் இன்றைக்கி வீட்டுக்கு போகக்கூடியதாகிடுச்சு. மக்கள் எல்லாத்தையும் முடிவுரை எழுதிட்டான். மக்கள் எல்லாம் தாவேகா பக்கம் இருக்காங்க இல்லையா? நிச்சயமாக மக்கள் எல்லாம் மக்களாட்சி வரணும்னு நினைக்கிறாங்க. மக்களாட்சி பனையூரில் வரணும்னு நினைக்கிறீங்க? அது பனையூரில் வருதா இல்லை மகாபலிபுரம் 4 பாயிண்ட்ஸில் வருதான்றதை பார்த்துருங்க. ஓட்டு போட பூத்துக்கு போவாங்களா மக்கள், இல்லை பனையூருக்கு வந்து ஓட்டு போவாங்க? அது அவங்க மிஷினில் போய் போடும்போது உங்களுக்கு தெரியும். ஓட்டு என்றாங்கல்ல, பனையூரில் போய் போட்டாங்களா வாக்குச்சாவடிகளை போய் போட்டாங்களான்றது உங்களுக்கு தெரியும்ன்ற. இல்லை, ஒரு விமர்சனம் வந்தது, விஜய் வந்து மக்கள் எல்லாரும் திரட்டி பிழப்பு நடத்தக்கூடியவன், பணத்துக்காக பிழப்பு நடத்தக்கூடியவன், பணத்துக்காக மாறுகு தட்டக்கூடியவன், அயல்நாடுகளை கடந்து இருக்கக்கூடியவர்கள்ட்ட இனத்தின் பெயரை சொல்லி உறிஞ்சி தின்னக்கூடியவன், அடுத்தவனுடைய ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கக்கூடியவன் சொல்லக்கூடிய சொல்லுங்க. அது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கே உனக்கு வக்கும் தைரியமும் கிடையாது. தம்பிங்க எல்லாம் வந்துருங்க என்ன போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டுருக்காங்கன்னு சொன்ன தலைவன் தான் நீ. நீங்கள் யாரை குறிப்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். விஜய் சொல்கிறீங்களா? யாருக்கு? நீங்கள் யாரை குறிப்பிட்டீங்க? அவரை தான் நானும் சொல்கிறேன். சரியா? எல்லாத்துக்கும் மூத்த அண்ணன், ஆதாம் ஏவாளுக்கு மூத்த பையன் அவர் தான். புரியுதுங்களா? எல்லாரும் வாடா போடா தான் இருக்குது. ஆதாம் ஏவாளுக்கு மூத்த பையன் அவர் தான். தம்பி அண்ணன் சொல்கிறதே கேட்கணும். 70 வயசுக்காரனும் அண்ணன் தான் இருக்குது. சரி, இப்போ சிபிஐ முதல் அறிக்கை தாக்கல் செஞ்சுருக்காங்க. நிர்மல் புசியானந்த் மாவட்ட செயலர் அறிக்கையை தாக்கல் செஞ்சுருக்காங்களா? எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா? அறிக்கை தாக்கல் செஞ்சுருக்காங்க. முதல்ல போடப்பட்ட எஃப்ஐஆர் தான் அவங்க எடுத்துப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்க. சிபிஐயும் முதல் அறிக்கையிலேயே சொல்லியிருக்காங்க, 3 குற்றவாளிகளை A1 A2 A3 போட்டு. அதான் தமிழக அரசு என்ன ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கோ, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கோ, அதை தான் எடுத்துப்பாங்க. அதுதான் வழக்கம். கடந்த காலத்தையும் நம்ம பார்க்கணும்ல. அவங்க இதுக்கப்புறம் விசாரணையை துவங்குவாங்க. விசாரணையில் என்ன இவங்க தமிழக அரசு இந்த மாதிரி போட்டிருக்கு அப்படின்றத அவங்க கையகப்படுத்திக்கிறாங்க, அவங்க கையில் கொண்டு வராங்க. இதுக்கப்புறம் தான் விசாரணைன்னு ஒன்று வருது. விசாரிச்சுட்டு அவங்க வழக்கு போடலை. நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் மடைமாற்றும் வேலையை திமுக தெளிவாக செய்யும். அதே இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆதவர்ஜுனாவுக்கும் விஜய்க்கும் ரொம்ப மோதலாக இருக்குது. யாராவது போய் தடுத்து விட்டோம். நிறைய பண செலவு விரயம் பண்ணிட்டேன், இப்படி என்ன என் ஃபோன் காலே எடுக்க மாட்டேன்றீங்க. நீங்கள் உங்கள்கிட்ட வந்து சொன்னாரா? இல்லை உங்கள்கிட்ட வந்து சொன்னாரான்னு கேட்குறேன். நீங்கள் இது எப்படி தகவல் உதயநிதியை பற்றி தகவல் தெரிஞ்சதோ அது மாதிரி எங்களுக்கும் விஜயை பற்றி ஆதவ பற்றி இது மாதிரி ஒரு தகவல் வருது. நான் செய்தியை நீங்கள் வந்து ஆதவர்ஜுனா அமித்ஷாவை பார்ப்பாருங்க, வந்து பார்ப்பாரா? தேனாம்பேட்டை இருக்கா? தேனாம்பேட்டை இருக்குல்ல, அதில் தான் ஒரு அலுவலகம் இருக்குது. போனி அவர் ரொம்ப ரொம்ப எளிமையானவர் தான். போனீங்கன்னா சந்திக்கலாம். இல்லை, நீங்கள் ஒரு ஆதரவாளர் தாவேகா தரப்பில் பேசிட்டு இருக்கீங்க. இது போல் சூழல் கட்சியில் இருக்கான்னு கேட்குறேன். இல்லைன்னு சொல்லணும். பணத்துக்கு மாரடிக்கிறவன் சொல்லக்கூடியதையெல்லாம் கொண்டு வந்து ஒரு கேள்வியா வச்சிங்கன்னா என்ன பேச சொல்லுங்க. இதுதாங்க மக்கள் மத்தியில் இப்படி தாங்க பேசுகிறாங்க. அதெல்லாம் யாரும் பேசல. தெளிவுபடுத்தணுங்க நம்ம. பாருங்க, அது நம்ம நீங்கள் தான் தெளிவுபடுத்தணும். எல்லாரும் ஒற்றுமையாக தான் இருக்காங்க. அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களுக்கோ, அண்ணன் ஆதவ் அவர்களுக்கோ, சகோதரர் சிடிஆருக்கோ, ஐஆர்எஸ் அவர்களுக்கோ, தலைவர் தளபதி அவர்களுக்கோ அவங்களுக்குள்ளெல்லாம் எந்த குழப்பங்களும் இல்லை. ரொம்ப தெளிவான
ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அந்த பாதையில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அவர்களுக்கு எந்த சூழல் வந்தாலும் அதை எப்படி கையாண்டு கொண்டு போகணுமோ அவர்களுடைய பாணியில் கையாண்டு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. இப்போது தாவேக்கா தரப்பில் இப்போ உச்சநீதிமன்றம் போயிருக்கீங்க. சனிக்கிழமை உங்களுக்கு மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்குவீங்களா? இல்லை, பிரச்சாரத்தை தொடங்குறதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த கரூர் சம்பவ விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த கட்ட அறிக்கை வந்து தலைமை கழகத்தினுடைய சார்பாக வெளியிடப்படும். அப்போ தெரியும் எப்போ, எந்த தேதி, எங்கே, எந்த மாவட்டத்துக்கு போகிறோம் வரோன்றது எல்லாமே தெளிவாக தெரியும். நன்றி, வாழ்த்துக்கள்.